வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஆனந்த் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அப்புச்சி கிராமம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுக்கணும்னா பல கதைகளை கேட்டு அதில் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து தான் படம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர்கிட்ட இந்த டைரக்டர் போயிட்டு என்கிட்ட பல கதைகள் இருக்குது சார், ஒன்று ஒன்று அவுத்து விட்றேன் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதை சொல்லியிருப்பார் போருக்கு. அதாவது சார், இந்த படத்தில் ஒரு 2 அண்ணன் தம்பி சார், வெவ்வேறு வயதில் பிறந்தவங்க. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் அந்த ஊரையே ரெண்டாக்கி விட்டுறாங்க சார் அப்படின்னு கதையை சொல்லியிருக்காரு. ஓ, மேட்ரு சூப்பராக இருக்க அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லியிருப்பார் போட்டுருக்கு. அடுத்து இன்னொரு மேட்ரு வச்சுருக்கேன் சார், 2 ஏழை பசங்க 2 பணக்கார பொண்ணை லவ் பண்ணுறாங்க சார், அதனால் ஒரே பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லியிருப்பார் போட்டுருக்கு. ஓ, இது செம்ம மேட்ராக இருக்க அப்படின்ட்டு பார் போட்டுருக்கு. அப்புறம் சார், ஒரு கஞ்ச பையன் சார், கஞ்சன்னாலும் கஞ்சன் எப்பேற்பட்ட கஞ்சன்னா ஹனிமூன் போனால் கூட அவன் தனியாக தான் போவேன்னா பார்த்துக்குங்களேன், எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் பாருங்க. ஓ, இது செம்ம மேட்டராக இருக்க அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு அம்மா படம் ஆரம்பத்தில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு என் மகன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் ஒரு நாளைக்கு வருவான் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கோம். படம் முடிகிறதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னே தான் சார் அவன் வருவான் அப்படின்னு. இது அட்டகாசமாக இருக்க அப்படின்ட்டு பாருங்க. அப்புறம் படத்தில் சார் ஒரு குடிகாரன் சார், அவன் லைஃப் ஸ்டோரி தான் சார் இது. அவன் படம் பூரா குடிச்சிக்கிட்டே இருப்பான் சார், குடிச்சிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு ஏயா குடிக்கிற அப்படின்னு ஒருத்தன் கேட்டால், என்னைய ஒருத்தன் ஏன் குடிக்கிற அப்படின்னு கேட்டான் அப்படின்ட்டு மறுபடியும் அவன் குடிக்க போயிடுவான் சார். அப்படிப்பட்ட ஒரு குடிகாரன் சார். இதெல்லாம் செம்ம மேட்டராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டார் போல ப்ரொடியூசரு. இது எல்லா கதையும் நல்லா இருக்குன்றதுனால எல்லா கதையும் படமாக எடுக்க முடியாது இல்லையா? சரி, இதில் எதோ ஒன்று தான் படமாக எடுக்க முடியும். ஆனால் ப்ரொடியூசருக்கு எல்லா மேட்டரும் பிடிச்சி போயிட்டதுனால இதில் ஏதாவது ஒன்று விடுபட்டு போயிட்டா கூட ப்ரொடியூசர் கோச்சிக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு இதை பூரா ஒன்று கூட்டி சேர்க்கணும்ட்டு கடைசியாக ஒரு மேட்டரை போய் சொல்லியிருப்பார் போட்டுருக்கு. சார், ஒரு கிராமம் சார், அந்த கிராமத்தில் ஒரு பெரிய எரிகல் வந்து உழுது சார். இந்த பிரச்சனை பூரா அதோடு தீர்ந்து போகுது சார். அந்த கிராமத்து பேர் தான் சார் அப்புச்சி கிராமம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த படம் எப்படி இருக்குன்னீங்கன்னா, ஊராக போய் கோயில் திருவிழாக்களில் கதா காலட்சேபம் பண்ணக்கூடிய ஒருத்தர் ஒரு ஊருக்கு குதிரை வண்டியில் போயிருக்காரு. குதிரை வண்டியில் போகும்போதே எப்படியும் அந்த ஊரில் ஒரு 500 பேராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே போயிருக்காரு. அந்த ஊருக்குள்ளே போகும்போது பார்த்தா பயங்கரமான மழை காரணமாக ஒரு பய கூட அந்த கூட்டத்தில் இல்லை, வெறும் மேடை மட்டும்தான் இருக்குது. இவர் போய் இறங்கினவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா பண்ணுறது, யாருமே இல்லையா அப்படின்ட்டு. அப்போ யாருமே இல்லையாப்பா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த குதிரை வண்டிக்காரனை கேட்டிருக்காரு. அந்த குதிரை வண்டிக்காரன் கையை கட்டிக்கிட்டு ரொம்ப பொறுமையோடு அவர்கிட்ட சொல்லியிருக்கான், ஐயா, நான் ஒரு குதிரை வண்டிக்காரன், அதுலேயும் படிக்காதவன். நான் ஒரு 30 குதிரை வச்சுருக்கேன். இந்த 30 குதிரையில் ஒரு 29 குதிரை சவாரிக்கு போயிடுச்சுனாலும் ஒரே ஒரு குதிரை இருக்குன்றதுக்காக நான் தீனி போடாமல் எடுக்க மாட்டேன், அந்த குதிரைக்கு தீனி போட்டு தான் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட உடனே அவருக்கு தலையில் சம்மட்டி எடுத்து அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. அடடா, ஒரு குதிரைக்காரனுக்கு இருக்க அறிவு நமக்கு இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் ஏறி அவன் ஒருத்தனை மட்டும் தரையில் உட்கார வச்சுட்டு சொற்பொழிவு ஆற்ற ஆரம்பித்து பேசியிருக்காரு. பேசி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இறங்கி என்னப்பா இன்றைக்கி சொற்பொழிவு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் மறுபடியும் ரொம்ப அடக்கமாக கையை கட்டிட்டு சொல்லியிருக்கான், ஐயா, நான் ஒரு குதிரைக்காரன், அதுலேயும் படிக்காதவன். நான் ஒரு 30 குதிரை வச்சுருக்கேன் ஐயா, அதில் 29 குதிரை சவாரிக்கு போயிடுச்சுன்னா ஒரே ஒரு குதிரை தான் இருக்குது அப்படின்றதுக்காக நான் இந்த 30 குதிரையோட தீனியும் அந்த ஒரு குதிரை வாயில் வச்சு திணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி 30-40 படங்களில் சொல்ல வேண்டிய கதைகளை ஒரு படத்தில் வச்சு திணிச்சா எங்களால் முடியல சாமி. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.